எல்லா கட்சிகளுமே அப்படிதான். ஊழலையும் லஞ்சத்தையும் மட்டும்தான் அவங்க கொள்கையா வச்சிருக்காங்க. அப்ப யாருமே சரியான கொள்கைகளை கொண்டு இதுவரைக்கும் ஆட்சி அமைக்கல. அது மாதிரி தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆள வேண்டும் என்பது நம்மளுடைய உரிமையா இருக்கு. அப்ப அந்த உரிமையை இதுவரைக்கும் யாருமே நிலைநாட்டல. கடைசியா ஆட்சி ஆண்டது நம்முடைய ஐயா காமராஜர் தான். ப. சிதம்பரம் கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷமா எம்பி எம்எல்ஏ இருக்காரு, நிதி அமைச்சரா இருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு காரைக்குடிக்கு? ஒண்ணுமே செய்யல. ஆமா, ஊழல் ஊழல் பெருங்கொண்ட ஊழல் கிடக்கு. ஆமா, காரைக்குடியில. சீமான் தமிழ்நாட்டின் பிள்ளை, தமிழர்களின் பிள்ளை. அவர் தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிகு மகன். அவர் எங்கனாலும் போட்டியிடலாம். நாடே அவர் நாடு, இந்த நாட்டின் செல்வம் அவர். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இன்னைக்கு நம்ம காரைக்குடியில இருக்கோம். அதாவது ப. சிதம்பரம் அவர்களுடைய மகனான கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களை அவர் ஒரு மண்ணின் மைந்தர் கிடையாது, சீமான் அவர்களுக்கு காரைக்குடியில ஒரு வீடு இருக்கா என்ற வகையில ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். நம்ம அவரை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஏற்றுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு தலைமை சோனியா காந்தி அவர்கள் இத்தாலி நாட்டை சார்ந்தவர்களாச்சே, அப்ப அவங்க மண்ணின் மைந்தரா? அப்ப நீங்க தமிழ் இனத்தை சார்ந்தவரை, தமிழ்நாட்டை சார்ந்தவரை மண்ணின் மைந்தர் இல்லைன்னு சொல்றீங்களே, அது எப்படி சாத்தியம்? அது மட்டும் இல்லாம கேரளா என்ற மண்ணுக்கும், அதாவது வயநாட்டு மண்ணிற்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு வயநாடு தொகுதியில எம்பியா மாறுறாரு. அப்ப அவர் அந்த மண்ணினோட மைந்தரா? கிடையாதுல்ல. அப்ப தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ் மக்களுக்காக, காரைக்குடி மக்களுக்காக நிற்கும் பொழுது நீங்க எப்படி மண்ணின் மைந்தர் இல்ல அப்படிங்கிறத விமர்சனத்தை வைப்பீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. இதற்கு பொதுமக்கள் எப்படி பதில் சொல்றாங்க அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். சொல்லவா? அவர் ராமநாட்டுல பிறந்த சிங்கம். என்ன சீமாங்கிறவரு, அவர் மண்ணின் மைந்தர் தான். அவர் என்ன, இவர் ப. சிதம்பரம் கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷமா எம்பி எம்எல்ஏ இருக்காரு, நிதி அமைச்சரா இருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு காரைக்குடிக்கு? ஒண்ணுமே செய்யல. ஆமா, ஊழல் ஊழல் பெருங்கொண்ட ஊழல் கிடக்கு. ஆமா, காரைக்குடியில. இதுல மதுரையில 200 கோடினா இங்க 500 கோடி. மண்ணை வெட்டி விற்கிறானுங்க, லொங்கானை வெட்டி விற்கிறானுங்க. கல் இல்லாம மண்ணை கம்பி இல்லாம போடுறான். எது காரணம்? கம்பி இல்லாம போடுறான் இந்த நாட்டுல. இதே சிங்கப்பூர்ல போய் பாருங்க, மோடியை நோக்குட்டுங்கிறானுங்க. இன்னைக்கு சீமா வந்தானா உலகத்துக்கு நல்லா இருக்கேன். ஆமா, அவர் தான் நம்பர் 1. சொல்றதை செய்வாரு சீமான். இந்திக்காரன் பெர்மிட் வாங்கி அவன்லாம் மைந்தன்கிறானுங்க. ஏன் சீமா மைந்தன் ஆக முடியாதா? ராகுல் காந்தி கேரளாவில் போய் நிற்கிறாரு. வடநாட்டில், வெளிநாட்டில் இப்போ 2 இதாக இருக்காரு, குடியுரிமை வச்சுக்கிட்டு. இங்கே மக்களுக்கு என்ன பண்ணுறாரு அவரு? சிலோன்ல ஏழை மக்களை அழிச்சானுங்க, இளைஞ மக்களை. இவர் தான் சீமான் தான் குரல் கொடுத்தாரு. வேற யார் குரல் கொடுத்தா? ஐயா வணக்கம். வணக்கம். இந்த மாதிரி ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களை இந்த மண்ணின் மைந்தரே இல்லை, அவருக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு பலர் விமர்சிக்கிறாங்க. அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு. சீமான் தமிழ்நாட்டின் பிள்ளை, தமிழர்களின் பிள்ளை. அவர் தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிகு மகன். அவர் எங்கனாலும் போட்டியிடலாம். நாடே அவர் நாடு, இந்த நாட்டின் செல்வம் அவர். அவருக்கு இந்த மண்ணின் மைந்தன் இல்லைன்னு சொல்றதுக்கு இங்க எவனுக்கு உரிமை இருக்குது? அரசியல்ல அடிப்படை அறிவு இல்லாதவன் தான் அந்த மாதிரி பேசுவான். இந்தியாவின் பிரதமர் எங்க இருந்து தேர்வு செய்யறாங்க? இந்த தமிழகத்தின் முதலமைச்சரை எங்க இருந்து தேர்வு செய்யறாங்க? ஏதாவது ஒரு தொகுதியில இருந்து தானே தேர்வு செய்யறாங்க. அவர் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரா இருக்கிறாரு. அவரை மட்டும் மண்ணின் மைந்தர், இதயமே, எங்கள் உடன்பிறப்பே, எங்கள் ரத்தத்தின் ரத்தமே. நீ காங்கிரஸ் கட்சியில இருந்து அவர் கால கல்விதானே நீ குடிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ ஒரு ஒட்டுண்ணியா தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. உனக்கு இங்க என்ன இருக்கு? உங்க அப்பாவும் இந்த சிவகங்கையில தோல்வி அடைஞ்சவர் தானே. காங்கிரஸ் எந்த இடத்துலயுமே தோல்வி அடையலையா? நீ ஒரு தைரியமானவன், நீ ஒரு மண்ணின் மைந்தன், நீ ஒரு துணிவானவன், நீ ஒரு நல்லவன்னா நீ தனிச்சு போட்டியிடு பார்ப்போம். நீ காங்கிரஸ் பெரிய புடிங்கின்னு சொல்லுத, நீ போட்டியிடு பார்ப்போம். உன்னால போட்டியிட முடியாதுல்ல. 24 கட்சி கூட்டணி வரும்ல. இவனை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வருகிற உன்னுடைய வேன் எத்தனை கட்சி கொடியோட வருது? உனக்கு வெக்கமா இல்லை இதை பத்தி பேசுறதுக்கு? சீமான் ஒத்தாளா புலிகொடியை தீட்டு வரான அவன் தான் இந்த மண்ணின் மகன். அவன் தான் தமிழன்.
அவனுக்கு மட்டும்தான் வீரம் இருக்கு, உனக்கு என்ன மயிர் இருக்குது, நீ என்ன பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இப்படிதான்டா நாங்க கேள்வி கேட்போம். நீ கார்த்தி சிதம்பரம்னா பெரிய இவனா? இந்த நாட்டுல நீட்டு தேர்வு கொண்டு வந்த அயோக்கிய பையன் உன்னுடைய குடும்பம். உங்க அம்மா தான் நீட்டு தேர்வுக்காக உச்ச நீதிமன்றத்துல வாதாடினாங்க. நீ கூட நீட்டு தேர்வை கொண்டு வந்தவன், நீ அதை கையெழுத்திட்டு வரவேற்றவன் கருணாநிதி. நீங்க இந்த அயோக்கிய பெயர்கள் தான் இந்த நாட்டிற்கு கேடானவன். இவன் மண்ணின் மையனா இருந்தா இவன் எல்லாம் இவன் கொண்டு வர சட்டங்களை எல்லாம் நாம என்ன ஆதரிக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இல்ல. கொடுமையான சட்டங்கள் கொண்டு வருவான், கொடுமையான நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவான். அப்ப மண்ணின் மைந்தனா நீ இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு சரியான சட்டங்களா நீ கொண்டு வந்திருக்கணும். ஏன் தோல்வி அடைகிறீங்க? நீங்க எதிர்கட்சி கூட இல்லாம இருந்தீங்க 10 ஆண்டு காலமா. காங்கிரஸ் அதை புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டின் தனித்து நின்று ஒருத்தன் வெல்றதுக்கு போட்டி களமாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், வென்றுகிட்டு இருக்கான்னா அது சீமான் மட்டும்தான். சீமான் கிட்ட எல்லாம் நீங்க வாங்கி குடிக்கணும்டா, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க மண்ணின் மைந்தன் கொண்டு பேசாதீங்க. புதுசா தம்பி அண்ணன் விஜய் வராரு, அவராவது தனிச்சு நிக்கணுங்கிற ஒரு துணிவு ஒரு தைரியமும் இருக்குது. 160 ஆண்டு கால காங்கிரஸ்ன்னு நீ சொல்ற, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா நீ எதுக்கு நீ கூட்டணியில நிக்கிற? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. நான் சொல்லியிருந்தேன், நம்ம காரைக்குடி வந்துட்டோம். காரைக்குடி உறவுகளெல்லாம் நம்ம நேர்காணல் பண்ணியிருந்தோம். ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பரப்புரையை நம்ம காணொலியாக எடுத்து போட்டிருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, காரைக்குடியில இருக்கக்கூடிய கிரிஷ் ஹால் அப்படின்னு இருக்கு. அங்கதான் வந்து ஆண்களுக்கு தங்கும் விடுதியா அதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய மண்டபம் தான், ஒரு நல்லாவே இடம் இருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராண்டா இருக்கு. ஆனா இங்க நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய, அதாவது குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விடயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க எந்த கட்சியிலயும் வந்து இப்படிலாம் பொருள் வச்சுட்டு போக முடியாது. அப்படியே காமிங்க. எந்த கட்சியிலையும் நம்ம பார்த்துருப்போம், பின்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த கட்சியிலையும் வந்து நீங்க எப்படி பொருளா வச்சுட்டு போக முடியாது. எந்த ஒரு பொது இடம், இது வந்து ஒரு பொது இடம், எந்த ஒரு பொது இடங்கள்லயும் நம்ம பொருளை நம்ம வந்து தைரியமா நம்பி வச்சுட்டு போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. இங்க பாருங்க, இங்க இத்தனை பை இருக்கு. நம்ம அங்க பார்த்திருப்போம், அங்கேயும் அத்தனை பைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பையிலையும் எவ்வளவு ரூபா இருக்கு, எவ்வளவு துணி இருக்கு, எவ்வளவு மதிப்புடைய தங்கமோ நகமோ விலை உயர்ந்த இந்த மாதிரி மீடியா பொருட்களோ மொபைல் போனோ சார்ஜரோ என்னென்னமோ இருக்கலாம். ஆனா அத்தனை எப்படி விட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து பரப்புரைக்காக வந்த உறவுகள். அதாவது நீங்க காரைக்குடி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய கிராமங்கள் வந்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில இருக்கு. அங்க நிறைய கிராமங்களுக்கு நம்மளுடைய உறவுகள் பரப்புரைக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அப்படியே வச்சு போயிருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க பிளக் பாயிண்ட் இருக்கு, அங்க வந்து அப்படியே சார்ஜ் போட்டு விட்டு போயிருக்காங்க. அப்படியே சார்ஜ்ல இருக்கு, யாருமே வந்து பார்க்கல. ஏன்னா இங்கேதான் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது. இங்க எவ்வளோ பொருட்கள் இருக்கு, எவ்வளோ விலை மதிப்புடைய பொருட்கள் இருக்கு. ஆனா எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு அப்படின்னா அவங்க உறவுகள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. இதுதான் நாம் தமிழர் கட்சி. நம்ம இவ்வளவு நேரம் ஆண்களுடைய தங்கும் விடுதிய காணொலிகள் பதிவு பண்ணிட்டு இருந்தோம். உடனே நீங்க கேட்பீங்க, என்னப்பா உங்க கட்சிக்கு ஆளுகள் தானா? ஆணுன்னே 117 ஆண்கள் 117 பெண்கள் இருக்கீங்களே, உங்க கட்சியில எங்க பெண்கள் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எந்த விதமான அரசியல் பேசுறாங்க அப்படின்னு நீங்க வந்து எனக்கு கேள்வி எழுப்பலாம். அதற்காக தான் இப்ப நம்ம பெண்கள் தங்கும் விடுதிக்கு வந்திருக்கிறோம். இப்ப அவங்களுக்கு என்ன அரசியல் பேச போறாங்க, எந்த எந்த தேவைக்காக இங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்ம விரிவா பார்க்க போறோம். இன்னொன்னு, பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஆணுக்கு பெண் நிகர் கும்மியடி பெண்ணே கும்மியடி அப்படின்ற ஒரு பாடல் வரிகளை நிறைவேற்றிருக்கிறாரு. அந்த வகையில தான் நாம் தமிழர் கட்சியும் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்தியலிலும் கோட்பாடிலும் நிற்கிறது. அந்த வகையில பெண்களுடைய கருத்து என்ன, அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, 234 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் 234 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் பயணிச்சு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்டையும் நமக்கு எதற்காக, ஏன், அவங்களுடைய அரசியல் பார்வை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஒவ்வொருத்தரையா நம்ம நேர்காணல் பண்ணுவோம். முதல்ல நம்ம அக்கா இருக்கிறாங்க, அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோம். அக்கா வணக்கம், உங்க பேரு, நீங்க மாவட்டம், எந்த சட்டமன்றம்? என்னுடைய பேர் மானஷா. நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ ஏன் காரைக்குடிக்கு வந்தேன் அப்படின்னா, சீமான் பெரியப்பா இங்கே வந்து வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து. இப்போ என்ன அப்படின்னா,
கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக தான் ஆங்கிலேயர்களோட ஆட்சி முடிஞ்சு. ஆனா இன்றைக்கும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலைமை தான் இந்த ஊர்கள்ல எல்லாம் இருக்கு. தமிழ்நாடு முழுமைக்குமே அப்படிதான் இருக்கு. அப்ப ஆட்சியாளர்கள் யார் வந்திருக்காங்க அப்படின்னா திராவிட ஆட்சியாளர்கள் தான் 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆள்றாங்க. என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, மாறுதல் வரும்னு மக்கள் வந்து வருடா வருடம் அவங்க வந்து வாக்கு செலுத்துறாங்க. ஆனா எந்த மாறுதலுமே வரல. தேர்தல் மட்டும்தான் 5 வருடத்திற்கு ஒரு முறை வருது. அப்ப வந்து எல்லா கட்சிகளையும் பாக்குறோம். எந்த கட்சியுமே வந்து அடிப்படை கொள்கை ரீதியா வந்து அவங்க ஒரு பிடிப்பா இருக்காங்களான்னா யாருமே இல்ல. கொள்கையோட சமரசம் கொண்டுட்டு தான் செல்றாங்க. கூட்டணி வச்சுக்கிறாங்க. கொள்கையை தாண்டி கூட்டணி தான் வைக்கிறாங்க. அதே போல எல்லா கட்சிகளுமே அப்படிதான். ஊழலையும் லஞ்சத்தையும் மட்டும்தான் அவங்க கொள்கையா வச்சிருக்காங்க. அப்ப யாருமே வந்து சரியான கொள்கைகளை கொண்டு இதுவரைக்கும் ஆட்சி அமைக்கல. அது மாதிரி தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆள வேண்டும் என்பது வந்து நம்மளுடைய உரிமையா இருக்கு. அப்ப அந்த உரிமையை வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து நிலைநாட்டல. கடைசியா ஆட்சி ஆண்டது வந்து நம்முடைய ஐயா காமராஜர் தான். அவர் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழனா இருந்து ஆட்சி செஞ்சாரு. சிறப்பா ஆட்சி செஞ்சாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்த பிறமொழியாளர்கள் அந்த ஆட்சியை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. யாருமே இதுவரைக்கும் அவருடைய ஆட்சியை நமக்கு கொடுக்கல. இப்ப வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, யார்கிட்ட கேட்டாலுமே எனக்கு காமராஜர் ஐயாவோட ஆட்சி மாதிரி வருமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி இது வரைக்குமே யாருமே கொடுக்கல. அப்போ யாருடைய கொள்கைகள் சரியா இருக்கு, யார் வந்து சரியா பயணிக்கிறாங்க அரசியல்ல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அரசியல் தெளிவு எப்போ வருது அப்படின்னா, சீமான் பெரியப்பா களத்துல வந்தாரு. முதல் முறையா அவருடைய காணொளிகளை நான் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு எல்லா கட்சி தலைவர்களுமே பேசக்கூடிய கொள்கைகளை பார்க்கும்போது சீமான் பெரியப்பா சொல்ற கொள்கைகள்லாம் தனித்துவமா இருக்கு. அப்போ அவர் வந்து அரசியல் புரிதலை கொண்டு வராரு. முதல் படியா அவர் வந்து மாணவர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து அரசியல் புரிதலை கொண்டு வராரு. தன்னுடைய கொள்கைகள்ல அவர் வந்து தீவிரமா இருக்காரு, சரியா நிற்கிறாரு. அப்போ வந்து பிற கட்சியாளர்கள்லாம் அப்படி கிடையாது. அவங்க கொள்கையை தாண்டி கூட்டணி வச்சுப்பாங்க, கொள்கையில சமரசம் கொண்டுப்பாங்க. ஆனா சீமான் பெரியப்பா அப்படி கிடையாது. அப்புறம் வந்து பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்யறாங்க. பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுவாங்க, பெண்ணிய விடுதலையை பற்றி மேடைக்கு மேடை பேசுற எல்லா கட்சிகளுமே இருக்காங்க. திராவிட கட்சிகள் அத்தனையுமே பெண்ணிய விடுதலையை பற்றி மேடைக்கு மேடை பேசுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்துல அதை வந்து நிகழ்த்தி இருக்காங்க. ஆமா, வேற எந்த கட்சிகளுமே அப்படி இல்லை. நம்மளே கண்ணெதிரே பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அரசியல் களத்துல வந்து இந்த மாதிரி யாருமே வந்து பெண்கள் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 234 தொகுதியில சரிபாதியா 2 பேருக்குமே வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ சரியா நிகழ்த்துறாங்களே, வெறும் மேடை பேச்சோட நிறுத்தல, களத்துல நிகழ்த்துறாங்க. அப்ப அது வந்து எங்களுக்கு இன்னும் ஈடுபடணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு தோண்டுது. இப்ப அக்கா சொல்றது என்னன்னா, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்பது ஐயா சீமானவர்கள் அந்த தத்துவத்தை முன்வைக்கும் பொழுது பெண்களாக எங்களுக்குள்ளும் ஒரு பெரும் புரட்சி தீ வந்து ஐயா சீமானவர்கள் பற்ற வைக்கிறாரு. அந்த புரட்சி தீ மூலமா தான் நாங்க எங்க இருந்தாலும் ஐயா சீமானவர்களை தேடி ஓடி வரோம் அப்படிங்கிறது அக்கா அவர்கள் தெளிவா சொன்னாங்க. நம்ம அடுத்தது நகர் உதாரணத்துக்கு நம்ம உறவுகள் 234, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில இன்னும் திரண்டு வந்திருக்கிறாங்க. யாரும் காசு கொடுக்கல, கோட்டை தரல, கோழி பிரியாணி தரல, அவங்களா திரண்டு தன்னெழுச்சியா வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம அண்ணன் நம்மோட இணைந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். அண்ணன் வணக்கம். நீங்க எந்த சட்டமன்ற? சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. இவங்க பாருங்க, சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில இருந்து வந்திருக்காங்க. இன்னும் பின்னாடி நம்ம பேருந்து இருக்கு, இன்னும் நிறைய உறவுகள் திறன் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அக்கா, நீங்க எந்த சட்டமன்ற? நான் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. அக்கா, நீங்க எதற்காக? நாங்க இங்க வந்து எல்லாரும் அவங்க சொந்த காசுல தான் வந்திருக்கோம். ஒரு பைசா இதுல இருந்து யாரும் கொடுக்கல. எங்க அண்ணனை ஜெயிக்க வைக்கணும், அதுதான் எங்களோட எண்ணம். எங்க அண்ணன் ஜெயிச்சு வந்து நல்லா எல்லாருக்கும் நல்லது செய்வாரு. உங்க அண்ணன் யாரு? சீமான் அண்ணனை ஜெயிக்க வைக்க வேண்டியதான் எங்களோட எல்லாரோட எண்ணமும். இங்க வந்திருக்க எல்லாருமே ஒரு 1000 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. எல்லாருமே அவங்க சொந்த செலவுல தான் வந்திருக்காங்க. இங்க தங்குற வசதி எல்லாம் நல்லா சிறப்பா செஞ்சாங்க. நாங்க நிறைய ஏரியாவுக்கு வந்து ஓட்டு கேட்டு போயிட்டு வந்தோம். அண்ணனுக்காக, சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லி. நீங்க என்ன மாவட்டத்துல? நான் சென்னையில இருந்து வரோம். நீங்க? மதுரை மத்திய தொகுதி. ஐயா, நீங்க என்ன இல்லையா? என்ன மாவட்டம்? தென்காசி மாவட்டம் சங்கரவேல் தொகுதி. சங்கரகோயில். இந்த தொகுதி காரைக்குடி நாகரமலம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதி. என்ன நீங்க? சென்னை விருதுநகர் மாவட்டம். ஐயா, நீங்க எந்த மாவட்டம்? வேலூர் மாவட்டத்துல இருந்து வரேங்க. ராணிப்பேட்டை மாவட்டம். நீங்க என்ன? நாங்க மதுரை மேற்கு. இப்ப நம்ம உறவுகள் சாப்பிட முடிச்சுட்டு, அதாவது பரப்புரை முடிச்சுட்டு
உணவு அருந்த வந்திருக்கிறாங்க. இப்ப ஐயா நம்ம கூட நினைச்சிருக்காரு. ஐயா நீங்க எந்த தொகுதி? மதுரை மாவட்டம் மத்திய தொகுதி. இத பாருங்க, எல்லா தொகுதியில இருந்தும் தானாக திரண்டு நம்ம தாய் தமிழ் உறவுகள் வந்திருக்காங்க அப்படிங்கிற போது இதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு பெருமளவுக்கு பெருமையா இருக்கு. நம்மளோட இந்த அத்தை நின்றுருக்காங்க. அவங்க எந்த தொகுதி எதற்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோம். அத்தா வணக்கம், நீங்க எந்த தொகுதி? வணக்கம், நாங்க சென்னையில இருந்து வரோம். நாங்க வில்லிவாக்கம் தொகுதி. எந்த என்ன தேவைக்காக இப்போ இவ்வளவு தூரம் வில்லிவாக்கம் தொகுதியில இருந்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதி இருக்கும் எதற்கு இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்கீங்க? எல்லாமே இனத்துக்காக தான். நம்ம அண்ணனுக்காக நாங்க வந்து எங்களோட பங்களிப்பு அளிக்கணும்னு விருப்பப்படுறோம். அதனால நானு, என் குழந்தை, என் கணவர் 3 பேருமே இந்த 2 நாள் இங்க வந்து அண்ணனுக்காக பரப்புரையில கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பான விடயம். நம்ம அத்தை வந்து அவங்க மகன் கணவருக்கு அப்படின்ட்டு மொத்த குடும்பத்தோட வந்து பங்கேற்றிருப்பது ஒரு குடும்ப திருவிழா மாதிரி. ஐயா செந்தமணி சீமான் அவர்களுடைய வெற்றிக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்தும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு படையெடுத்து வராங்க அப்படிங்கிற போது இதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு பெரும் நெகிழ்ச்சியா மனசுக்குள்ள இருக்கு.